வணக்கங்க. இப்போ நம்ம வெயிட் லாஸ் கஞ்சி பவுடருக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எப்படி வறுத்து அரைக்கலாம்னு பார்க்கலாங்க. இந்த பவுடரை 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு அப்படியும் குடிக்கலாம். தயிர் வேணுங்கிறவங்க தயிர் சேர்த்து கலந்து கூட குடிக்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கொள்ளு பயிறு எடுத்துக்கோங்க. அதை இளம் வறுப்பாக வறுத்துக்கோங்க. அதையும் எடுத்து கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி, அந்த கருப்பு கவுனி அரிசி 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. நான் ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. அதுவும் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இளம் வறுப்பாக வறுத்துக்கோங்க. பாசி பருப்பு அதுவும் ஒரு 1/2 கிலோ எடுத்து இளம் வறுப்பாக வறுத்து அதையும் எடுத்து கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்லி அரிசி ஒரு 100 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுவும் இதே மாதிரி இளம் வறுப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் சீரகம், 50 கிராம் மிளகு இரண்டையும் இளம் வறுப்பாக வறுத்து அதையும் எடுத்து கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் வெறும் வடை சட்டியில் வறுக்கணும். அப்படி இல்லைன்னா நல்லா வெயிலில் காய வச்சு வறுத்து எடுத்து கொட்டிக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு அதையும் வறுத்து போட்டுக்கோங்க. உப்பு வேணும்னா இப்போ போட்டுக்கலாம், இல்லைன்னா கஞ்சி காய்ச்சும் போது நம்ம போட்டுக்கலாங்க. இதை நல்லா ஃபைன் பவுடராக நைஸாக அரைச்சிக்கோங்க. மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லை நீங்களே அரைச்சி சலிச்சுக்கோங்க. இதுக்கு நான் சொன்ன மாதிரி தண்ணியில் கலந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு 1 டம்ளருக்கு கலந்து கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு குடிச்சிக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு டைம் இல்லைன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நம்மக்கிட்ட இந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கலாங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.